இந்த இண்டிகேட்டரோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ கலர். ஏரோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், சுற்றி இருக்க அவுட்டர் ரிங்குக்கு ரெட் கலர். இப்போ நம்ம ரெட் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சும் செக் பண்ணலாம். இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகுது. பிரேக் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க ரெட் லைட்டும் எரியுது. வணக்கம் நண்பர்களே, எக்ஸ்ட்ரீம்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ராயல் என்ஃபீல்ட் ஃபேன்ஸ் இண்டிகேட்டர். இந்த ஃபேன்ஸ் இண்டிகேட்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் எல்இடிஸ் இருக்குது. இதோட அவுட்லேயுமே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்இடிஸ் இருக்குது. அதுக்கு மேலே பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது, பிளாக் கலர் பாடியில் இருக்குது. இதோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல். இதோட எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹெவி ரப்பர் பூஸ் மெட்டீரியல் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ண ஸ்க்ரூஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டலில் இருக்குது. இந்த இண்டிகேட்டரோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ கலர். ஏரோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், சுற்றி இருக்க அவுட்டர் ரிங்குக்கு ரெட் கலர். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒயர்ஸ் இருக்குது. எந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் எல்இடிஸ் இருக்குது. இதோட அவுட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது. இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபைபர் மெட்டீரியல் இருக்குது. இதோட ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி ரப்பர் மெட்டீரியல் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ண ஸ்க்ரூஸும் இருக்குது. ஸ்க்ரூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டலில் இருக்குது. ஸோ இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ கலர். சென்டரில் இருக்க ஏரோ இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அவுட்டரில் இருக்க ரிங்குக்கு ஒயிட் கலர். இதில் ஸ்டாண்டர்டாக இது 2 மாடல்ஸ் இருக்குது. இதை நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350cc 500cc மாடலுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம், தண்டர்பர்ட் மாடலுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டைரக்ட் 12 DC லைனில் கனெக்ட் பண்ணும். ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் காமன், க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க எல்லோ இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க ரிங் லைட்டுக்கு. இப்போ நம்ம இதை 12 DC லைனில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெட் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்டரில் இருக்க ரிங் லைட் எரியுது, ரெட் கலர். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நம்ம பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம். சென்டரில் இருக்க எல்லோ இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏரோ டைப்பில் லைட் எரியுது. இப்போ நம்ம ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவுட்டரில் இருக்க ரெட் லைட் ரிங்கும் எரியுது, சென்டரில் இண்டிகேட்டரோட எல்லோ கலரும் எரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் செக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் 12 DC லைனில் கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ரிங் லைட் போட்டிருக்கோம். ஜூம் பண்ணி காட்டுறேன். அவுட்டரில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எரியுது. அடுத்து நம்ம சென்டரில் இருக்க ஏரோ இண்டிகேட்டர் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் எல்இடிஸ் எரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டையுமே வச்சு செக் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டுமே வச்சுருக்கோம். அவுட்டரில் ரிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் எரியுது, சென்டரில் எல்லோ கலர் இண்டிகேட்டரும் எரியுது. நம்ம அவுட்டர் ரிங் ஒயிட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இண்டிகேட்டருக்குமே ஒயரிங் காமன் தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கோம். ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ஏரோ இண்டிகேட்டர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மாடல் பைக்குக்குமே ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் மாடல், தண்டர்பர்ட் மாடலுக்கு ஃபிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ டெமோக்காக ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350cc மாடலை ஃபிட் பண்ணி காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் 3 ஒயர்ஸ் இருக்குது. பிளாக் ஒயர் காமன், க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வண்டியிலே வர 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏரோ எல்இடி இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிடலாம். முன்னாடி நம்பர் பிளேட்டில் இருக்க 3 ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து கொடுத்த இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போல்டு போட்டு ஃபுல் டைட்டில் இருக்குது. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். வண்டியில் இருக்க போல்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இண்டிகேட்டர் இப்போ தனியாக வந்துருச்சு. நம்ம அந்த இண்டிகேட்டர் எடுத்துடலாம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இண்டிகேட்டருக்கு பின்னாடி போல்டு இருக்கும். அதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டு இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு ப்ளூ ப்ளக்கு, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கு ஒயிட் கலர் ப்ளக். அப்புறம் இந்த ஏரோ எல்இடி இண்டிகேட்டர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளக்கு கொடுக்கல, ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஒயர் கூடவே கிளிப்பும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டரோட ப்ளக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளக் எடுத்துட்டோம். உங்களுக்கு தனியாக ப்ளக் தேவைப்பட்டால் நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ எல்இடி இண்டிகேட்டரில் ரிங் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர், இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர், அதில் பிளாக் ஒயர் காமன். இப்போ நம்ம பிளாக் அண்ட் க்ரீன் ஒயரை இந்த ப்ளக்கில் கொடுத்துடலாம். நம்ம ப்ளக்கு கொடுத்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகேட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது. ஜூம் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒயரிங் க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி ரைட் சைடுக்கும் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் லைன் கொடுத்துருக்கோம். ரிங் லைட்டுக்கு பார்த்திங்கன்னா லைன் தரல. ரிங் லைட்டுக்கு நம்ம பிரேக் லைனில் வந்து எடுத்து தரப்போகிறோம். இப்போ நம்ம ரைட் சைடு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி எரியுது. ஏரோ டைப்பில் இண்டிகேட்டர் எரியுது. நம்ம இண்டிகேட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏரோ இண்டிகேட்டரை மாட்டிடலாம். எல்இடி இண்டிகேட்டரோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்கும். நம்ம மாட்டிட்டு அந்த போல்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஸ்பெசிஃபிக்காக புல்லட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால நீங்கள் எல்லா மாடல் புல்லட்ஸுக்கும் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ரைட் சைட்லையும் எல்இடி இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். நீங்கள் வைக்கிறப்பே அதோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கிறப்போ இண்டிகேட்டரோட அவுட்டரில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ரிங் லைட் எரியும். அதுக்கு பார்த்திங்கன்னா லைன் கொடுக்குறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர். 2 இண்டிகேட்டரோட ரெட் ஒயரையுமே ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 ரெட் ஒயரையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லென்த்தான ஒயர் போட்டிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு காப்பர் இது வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு. அப்போ தான் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம பிரேக் பிடிச்சா மட்டும் அவுட்டர் ரிங் மட்டும் எரியாத மாதிரி கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீம் இருக்குது. சென்டரில் பிளாக் ஒயர் காமன். இதில் நம்ம ஹை பீமில் கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பிரேக் பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா 2 சைட்லையுமே இண்டிகேட்டரோட அவுட்டரில் சுற்றி ரெட் கலரில் ரிங் மாதிரி எரியுது. இப்போ நம்ம பேக் சைடு 2 இண்டிகேட்டருக்குமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் அந்த ஏரோ எல்இடி இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டருக்கு பக்கத்தில் அந்த போல்டு இருக்குது. அந்த போல்டை ஃபுல் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 2 பின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஏரோ எல்இடி இண்டிகேட்டரை ஃபிட் பண்ணிடலாம். இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனில் கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி இங்கே ஒரு புஷ் எக்ஸ்ட்ரா புஷ் மாதிரி லென்த்தாக இருக்குது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பில் இருக்க ஹோல்ஸில் போய் லாக் ஆகிக்கும். மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்க போல்ட்டை ஃபுல் டைட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த 2 பின் ப்ளக்கில் க்ரீன் அண்ட் பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு சைடு இண்டிகேட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. வெளியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் க்ரீன் ஒயர், ரைட் சைடில் பிளாக் ஒயர், அவுட்ரு ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர். நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடு இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட கிளாம்பில் ஒரே ஒரு போல்டு இருக்கும். அதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணுறோம். வெளியே இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 பின் ப்ளக் இருக்குது. இந்த ப்ளக்கை கழட்டுறோம். 2 பின் ப்ளக்கை ரிமூவ் பண்ணியாச்சு.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி இண்டிகேட்டரில் இருக்க பிளாக் அண்ட் க்ரீன் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். அந்த 2 பின் பிளக்கை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ எல்இடி இண்டிகேட்டரில் ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாம்பில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறோம். நம்ம அந்த 2 பின் பிளக்கில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பிளாக் ஒயர், ரைட் சைடில் க்ரீன் ஒயர். நம்ம செக் பண்ணிடலாம். ஏரோ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது. இப்போ 2 இண்டிகேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் இருக்குது. அதை நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக் லைனில் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த பேக் சைடு நம்பர் பிளேட்டை 3 பின் பிளக்கில் வந்து அந்த ஒயர் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கில் 2 ஒயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் அண்ட் ரெட் ஒயர். நம்ம இதுலேயும் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக ஒயர் எடுத்துக்கிறோம். 2 இண்டிகேட்டரில் இருக்க ரெட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ 2 ஏரோ எல்இடி இண்டிகேட்டரோட ரெட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு காப்பர் ஒயர் வெளியே தெரியாத மாதிரி டேப் பண்ணுறோம். அப்போ தான் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம அந்த ஜாயின் ஒயர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் பிடிக்கிற இடத்துல 2 ஒயர் இருக்குது. அதில் அந்த ரெட் ஒயர் கூட கனெக்ட் பண்ணுறோம். நம்ம இண்டிகேட்டரோட 2 ரெட் ஒயரையும் ஜாயின் பண்ணி எடுத்த ஒயர் எடுத்து ஹேண்டில் பாரோட ஃப்ரண்ட் பிரேக் இருக்குது அதை பிடிச்ச நம்ம ஜாயின் பண்ண ஒயர் எடுத்து ஹேண்ட் பிரேக்கோட லைனில் இருக்க ரெட் ஒயரில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணுறோம். நம்ம ஹேண்ட் பிரேக் பிடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர்லேயும் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் ரிங் எரியுது. அடுத்து லெக் பிரேக் செக் பண்ணலாம். லெக் பிரேக் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டரோட அவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் பிடிக்கல. இதே ப்ராசஸில் நீங்கள் உங்கள் வண்டிக்கும் ஒயரிங் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக எலக்ட்ரிஷியன்ட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்லேயும் 2 இண்டிகேட்டர்லேயும் எரியுது, பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எரியுது. இப்போ நம்ம இதோட பிரைட்னஸ் செக் பண்ணலாம். பிரேக் பிடிச்சி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேண்ட் பிரேக் பிடிச்சிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் 2 இண்டிகேட்டர்லேயும் அவுட்டரில் ரெட் ரிங் எரியுது. பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லைட் எரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஹேண்ட் பிரேக் பிடிச்சாலும் சரி இல்லை லெக் சைடு பிரேக் பிடிச்சாலும் சரி, 2க்குமே பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர்லேயுமே அவுட்டரில் ரெட் கலர் லைட்டில் ரிங் லைட் எரியும். இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டு செக் பண்ணலாம். இப்போ நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர். ஏரோ டைப்பில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகுது. நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சும் செக் பண்ணலாம். இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகுது. பிரேக் பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்க ரெட் லைட்டும் எரியுது. ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஏரோ டைப்பில் பிளிங்க் ஆகுது. நம்ம ஃப்ரண்ட் சைடும் செக் பண்ணிடலாம். இதோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏரோ டைப்பில் பிளிங்க் ஆகுது. வண்டி மூவ் பண்ணி பார்க்கலாம். வண்டி மூவ் பண்ணி பிரேக் பிடிச்சி பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ பத்தி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புது ப்ராடக்ட் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப்ல சப்போர்ட் பண்ண மாதிரி Facebook, Twitter, Instagramல ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய பைக் அண்ட் கார் ஆக்சரிஸ் வீடியோல விரைவில் சந்திக்கிறோம். நன்றி.